ஹாய் மகளே, நான் உங்க 4 மணி வார Aloysius. ஒவ்வொரு வாரமும் நம்ம FB பேஜ்ல வந்து விவேக்ஸ் உடைய அன்பாக்சிங் ஸ்பெஷல்ல ஒவ்வொரு ப்ராடக்ட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? எஸ், இன்னைக்கு கொளத்தூர்ல இருக்கக்கூடிய விவேக் ஷோரூம் தான் வந்திருக்கேன். ஸோ என்ன ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத இந்நேரம் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல படிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நேர்ல பார்க்குற மாதிரி வராதுல, வாங்க போய் பார்ப்போம். Viveks in unboxing special higher 195 liters 5-star series fridge with inverter compressor அவரதான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். தோ தம்பி ரெடியா இருக்காப்ல. சோ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? சோ பாக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள செம்ம கியூட்டான ஒரு ஃப்ரிட்ஜுங்க. ஆக்சுவலி இந்த ஃப்ரிட்ஜை வந்து நீங்க தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட்ல வந்து ஏதோ LED ஸ்கிரீன்ல வந்து ஒரு HD குவாலிட்டியில வால்பேப்பர் போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு பார்க்கிறதுக்கு. இது வந்து கிறிஸ்டல் கிளாஸ் டோர் அண்ட் பிளஸ் வந்து யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டுலாம் இருக்கு. எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், என்னது இது கிளாஸ் டோர்லாம் வச்சிருக்காங்க, ஸ்கிராட்ச் ஆயிடுச்சுன்னா எப்படி, மெயின்டெனன்ஸ் அப்போ ரொம்ப ஜாஸ்தியோ, உடஞ்சி போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு பயம் இருக்கும். இப்போ வேணா ஒரு சாம்பிள், கிட்டத்தட்ட மேஜிக் மாதிரி தான் இருக்கும், ஒரு சாம்பிள் காட்டுமா, ஒரு கீ. ஓகே, இதை வச்சு நம்ம எவ்வளவு ஸ்கிராட்ச்லாம் பண்ணிருக்கோன்றது நமக்கே தெரியும். அண்ட் இப்போ இந்த கீயை வச்சு இதுல எவ்வளோ வேணாலும் தட்டலாம். ஓகே, அண்ட் ரெண்டாவது இப்படி தேய்ச்சினாலும் ஒன்றுமே ஆகாது, சுத்தமாக ஸ்க்ராட்ச் ஆகாது அண்ட் கிராக் விடுறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, ஸோ நீங்கள் தைரியமாக வீட்டில் உட்காந்து பஞ்ச்லாம் பண்ணி ஜாலியாக விளையாடலாம், பசங்க என்ன வேணாலும் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. ஸோ மக்களே, இதில் 1 hour ஐசிங் டெக்னாலஜி இருக்குது. அது என்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜஸ்ட் இந்த ஃப்ரீசர் ஓப்பன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ள நம்ம ஐஸ் கியூப்ஸ்லாம் ஊற்றி போல இதில் பார்த்தீங்கன்னா இந்த 14 row coils இருக்குது மக்களே. இந்த காயில் இருக்கிறதுனால உங்களுக்கு -5 டிகிரியில் ஒர்க் பண்ணுறதுனால நீங்கள் இதில் தண்ணி ஊற்றி வச்சதுமே 1 hourல உங்களோட ஐஸ் கியூப்ஸ் ரெடி ஆயிடும். அண்ட் இந்த ஃப்ரிட்ஜ் பாத்தீங்கன்னா 5-star சீரிஸ். ஓகே, அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்டார் ரேட்டிங் இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு கரண்ட் அது சேவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இது 5-star அப்படிங்கிறதுனால இது பாத்தீங்கன்னா 1 இயர்க்கே வந்து கிட்டத்தட்ட 106 யூனிட்ஸ் மட்டும் தான் செலவாகும். ஸோ இதோட கம்மி ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரிட்ஜோட இதை கம்பேர் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 13,860 ரூபா இது வந்து உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். எலக்ட்ரிசிட்டி எஃபிஷியன்சி அந்த அளவுக்கு இருக்கும் இந்த ஃப்ரிட்ஜ்ல. அண்ட் இந்த ஃப்ரிட்ஜ்ல எனர்ஜி கம்மியா கன்சியூம் ஆகிறதுக்கும் அண்ட் அதே மாதிரி கூலிங் ரொம்ப சூப்பரா இருக்கிறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த ஃப்ரிட்ஜ்ல யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் மகளே R600A ஈகோ ஃப்ரெண்ட்லி கேஸ்னே சொல்லலாம். ஸோ அது யூஸ் பண்றதுனால உங்களுக்கு கூலிங் சூப்பராக இருக்கு, எனர்ஜி நல்லாவே கன்சியூம் ஆகுது. பொதுவாகவே ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறதா இருந்தா இந்த ஸ்டெபிலைசர் வாங்குங்க, அந்த ஸ்டெபிலைசர் வாங்குங்க, அது உங்க ஃப்ரிட்ஜுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் சில பிராண்ட்ல வந்து இன்பில்ட் ஸ்டெபிலைசர் இருக்கு, அதனால ஸ்டெபிலைசர்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இந்த ஸ்டெபிலைசர் போட்டால் தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. ஓகே, ஆனா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷனே தேவையில்லை இந்த மாடல் போகும்போது. காரணம் என்னன்னா, இதுல ஹெவி டியூட்டி கம்ப்ரஸர்ஸ் இருக்கிறதுனால 100 ல இருந்து 300 வோல்ட்ஸ் வரைக்கும் தாராளமா இது ஃபங்க்ஷன் ஆகும். அதனால நீங்க ஸ்டெபிலைசரை வாங்கவே தேவையில்ல, 10 பைசா கூட நீங்க செலவு பண்ண தேவையில்ல ஸ்டெபிலைசர். அது மட்டும் இல்ல, இப்போ நிறைய பேர் வீட்டுல இன்வெர்டர் இருக்கு இல்லையா? சோ பவர் கட் ஆச்சுன்னா இன்வெர்டர்ல நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணவே மாட்டோம், ஐயோ ஏதாவது பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஃப்ரிட்ஜை நீங்க தாராளமா கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்போ பவர் கட் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் வந்து இன்வெர்டர்ல இருந்து எடுத்துக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ட் மேனுவலா நீங்க எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை ரொம்ப நேரம் கரண்ட் போய் இன்வெர்டர்ல இருக்கக்கூடிய பேட்டரியும் ட்ரெயின் ஆகி பவர் கம்ப்ளீட்டா ஆஃப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நடக்காது. ஒருவேளை அப்படி ஆகும் பட்சத்தில் இந்த ஃப்ரிட்ஜ்ல 6.5 சென்டிமீட்டர் ஆஃப் திக்னஸ் இருக்கிறதுனால கூலிங்கை ரொம்ப நேரத்துக்கு தக்க வச்சுக்கோ. அதனால நீங்க தைரியமா இருக்கலாம், உள்ள பொருள்லாம் கெட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு பயமே உங்களுக்கு தேவையில்லை. இந்த ஃப்ரிட்ஜ்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், புதுமையான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த Anti-Fungal Gasket இருக்கு இல்லையா? இதை நிறைய ஃப்ரிட்ஜ்ல பாத்தீங்கன்னா ஓபன் பண்றது கஷ்டமா இருக்கும். அண்ட் பழைய ஃப்ரிட்ஜ்லாம் இப்படி ஒரு ஃபீச்சரே இருக்காது. இதை பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே நீங்க ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய அழுக்கோ இல்ல பூச்சிலாம் சம்டைம்ஸ் உள்ள போய் உட்காந்துருந்தா ரொம்ப ஈஸியாவே க்ளீன் பண்ணிட்டு திருப்பி இது ஈஸியாவே அழகா இப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்கனால வேலை முடிஞ்சு போச்சு. யூஸ்வலா எல்லா ஃப்ரிட்ஜ்லயும் வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஒரே பாக்ஸ்ல தானே போட்டு வைப்போம். ஸோ சில நேரத்தில் வந்து வெஜிடபிள் இருக்கிற ஸ்மெல் வந்து ஃப்ரூட்ஸ்ல இருக்கும், ஃப்ரூட்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்மெல் வெஜிடபிள் இருக்கும். இந்த தொல்லையே இல்லாம இருக்கிறதுக்காக சூப்பரான ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க இந்த ஃப்ரிட்ஜ்ல. ஸோ இதுல நீங்க ஃப்ரூட்ஸ் வச்சீங்கன்னா உங்க ஃப்ரூட்ஸ் வந்து எவ்வளவு நேரம் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், கிறிஸ்பியாவும் இருக்கும். மற்ற ஸ்மெல் எதுவும் மிக்ஸ் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரூட்ஸ்க்காகவே தனியா ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலா ஃப்ரிட்ஜ்ல வந்து அந்த வளைவா கம்பியா போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா? அது பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல வந்து அந்த பெயிண்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி வரும், அதுக்கப்புறம் உள்ள வந்து துரு பிடிச்சதுலாம் தெரியும். ஸோ ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்னடா இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி வீட்டில் வரவங்களாம் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த ஃப்ரிட்ஜில் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஐயோ கிளாஸா எப்படிப்பா வெயிட் தாங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 120 கிலோ வரைக்கும் தாராளமாக இதில் வெயிட் தாங்கும். கண்டிப்பாக நம்ம அவ்வளோ வெயிட் வைக்க போகிறது இல்லை, பட் இருந்தாலும் 120 கிலோ வரைக்கும் தாராளமாக இது வெயிட் தாங்கும். அண்ட் அதே மாதிரி கிளீனாகவும் இருக்கும், ஹைஜீனிக்கும் கூட. இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய இன்வெர்டர் கம்ப்ரஸருக்கு 10 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி இருக்கு. ஸோ அதனால 10 வருஷத்துக்கு தைரியமாக இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி இதோடைய பிரைஸ், இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரிட்ஜோடைய பிரைஸ் என்ன அப்படின்னா, Viveks in unboxing special price 18,990 rupees के இந்த ஃப்ரிட்ஜ் கிடைக்குதுங்க. அண்ட் விவேக்ஸ் உடைய
ஈஸி இஎம்ஐல வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட தாராளமா வாங்கலாம். 1583 rupeesல இருந்தே உங்களுக்கு இஎம்ஐல கிடைக்கும். ஸோ இந்த ஹையர் 195 liters க்ளோரி கிளாஸ் ஃப்ரிட்ஜை நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா விவேக் ஷோரூம் வரலாம். அண்ட் அதே மாதிரி மக்களே, உங்க வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளா பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. அதுக்கு எல்லாருமே ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணுவோம். எதுக்கு? எஸ், தீபாவளி வந்ததுன்னா நிறைய ஆஃபர்ஸ்லாம் போடுவாங்க, நிறைய டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்கும், சூப்பரா இருக்கும், தீபாவளிக்கு நிறைய கலெக்ஷன்லாம் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? நெக்ஸ்ட் வீக்ல இருந்து உங்களுக்கு தீபாவளி சேல் ஆரம்பிக்க போகுது. ஏகப்பட்ட ஆஃபர்ஸ், நிறைய கேஷ்பேக், அஷ்யூர்ட் கிஃப்ட்ஸ் எல்லாமே காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த தீபாவளிக்கு உங்க வீட்டுக்கு தேவையான பொருளை ரைட்டான பிரைஸ்ல வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ரைட்டான பிளேஸ் நம்ம விவேக்ஸ் தான்.